வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாதாம் கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாதாம் கீருக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் சர்க்கரை வச்சுருக்கேன், 100 கிராம் பாதாம் கொஞ்சம் திருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 பீஸ் திருவி எடுத்து வச்சுருக்கேன் மேலே போடுறதுக்கு. குங்குமப்பூ ஒரு 4-5 இதழ் வச்சுருக்கேன். பச்சை கற்பூரம் சும்மா ஒரு சின்ன பீஸு வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன், பால் 1 லிட்டர். பாருங்கள், இந்த பாதாம் நல்லா ஒரு 2 ஹவர் ஆகுது நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சு தோல் இப்படி தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாதாம் போட்டுட்டு இதில் ஒரு 2-3 பீஸ் இந்த குங்குமப்பூ இதுவை போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டு இதை நைஸாக நம்ம பால் விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா காயட்டும். பாலில் நீங்கள் தண்ணி விட தேவையில்லை. 100 கிராம் பாதாம் வச்சுருந்திங்கன்னா 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி இதில் நம்ம தண்ணி விடாமல் அப்படியே காய்ச்சலாம். பாருங்கள், பால் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நான் இப்போ மிக்சியில் இந்த பாதாம் அரைச்சி கொண்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் பால் விட்டு இதை அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். பால் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம இந்த குங்குமப்பூவுக்கு கொஞ்சோண்டு பால் விட்டு அது கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ இதில் இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிற பாதாம் நம்ம இதில் ஊற்றி கலந்துடலாம். இது நல்லா காஞ்சி கொஞ்சம் சுண்டணும். இப்போ பாதாம் கீர் கொஞ்சம் நல்லா திக்காக வரணும். அதனால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதித்து திக்காக வரட்டும். இப்போ பாருங்கள், நம்ம சர்க்கரையை போட்டுடலாம். நல்லா பால் காஞ்சி அந்த பாதாமும் நல்லா காஞ்சிருச்சு. இந்த சர்க்கரையை போட்டு இப்போ கலக்கிடலாம். இதில் நம்ம பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் இத்தனோண்டு இருக்குது, இதை நல்லா உடச்சிட்டு போட்டுருவோம். இது ஒரு வாசனைக்கு சேர்க்கறது தான். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா காயட்டும். இப்படி ஓரத்தில் உள்ளதை நல்லா வலிச்சு எடுத்துருங்க, இல்லைன்னா அப்படியே பிடிச்சி போயிடும். இப்போ பாருங்கள், இந்த குங்குமப்பூவை ஊற்றிடலாம். பாருங்கள், இது நல்லா ஆறின உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு பரிமாறினீங்கன்னா இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சூடோடு சாப்பிட்டா டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது. அதனால் நல்லா கொஞ்சம் சுண்டை காய்ச்சி கொஞ்சம் நல்லா ஆறட்டுன்ட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் பரிமாறலாம். பாருங்கள், நம்ம பாதாம் கீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த திருவி வச்சுருக்கதை நீங்கள் கடைசியில் இப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அந்த வாயில் தட்டுப்படும் போது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் பரிமாறணும். இப்போ நான் உங்களுக்கு டம்ளரில் ஊற்றி காட்டுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.